ஹே காய்ஸ், இன்னைக்கு ஸ்னாப்அப் அப்படின்ற கம்பெனிலேருந்து வர இன்ஃபினிட்டி ஸ்மார்ட் வாட்ச்க்கான அன்பாக்சிங் அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதாங்க பாக்ஸ் பேக்கேஜ். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு பாக்ஸ் வந்தது. பாக்ஸில் பார்க்கும்போதே தெரியுது இந்த ஆப்பிள்லேருந்து அந்த அல்ட்ரா சீரியஸ் வாட்ச் மாதிரியான டிசைனில் இது இருக்க போகுது அப்படின்றது. ஸோ விலையுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, வாட்ச் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு மீடியா பேசுவோங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு நானும் இதாவது இருக்கான்னு தேடி தேடி பார்த்தேன், எதுவுமே கிடைக்கல. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பின்னை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த பின்னை வச்சு தான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நமக்கு ஓப்பன் பண்ணுறது ஏதாவது பொருள் வேணும். அது எதுவாக இருந்தால் என்னங்க. ஸோ ஓப்பன் ஆனால் போதாதான். ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணோன்னு தான் இந்த பிளாக் பாக்ஸ் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. உங்கள் கொடுத்துருக்க டிசைன்லாம் நல்லாயிருக்கு. வாட்ச் எப்படி இருக்குன்னு நானும் உங்கள் கூட தாங்க பார்க்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். இதை கிழிச்சு ஒரு சைடில் வைப்போம். ஓப்பன் பண்ணுறதுலாம் நல்லா தான் கொடுத்துருக்கீங்க. இது உள்ளே தள்ளணுமா வெளியே தள்ளணுமா? இந்த சைடு தான் நேச்சர் ஃபஸ்ட்டே கொஞ்சம் டவுட் ஆகிடுச்சு. நான் இப்படி மேக்னெட்டில் கொடுத்துருக்காங்களா, எடுத்து கீழ் இப்படி வந்துடும். மேலே ஜம்முன்னு ஒரு ஸ்னாப்அப் அப்படின்ற கம்பெனி வேறு எடுக்காவார். பிளாஸ்டிக் மாதிரி தெரில, பிளாஸ்டிக் தான். அடுத்து வாட்ச் இருக்குது. நல்லா இருக்கே வாட்ச், நல்லா இருக்கே. கலராக பிளாக் அனுப்பியிருக்காங்க. ஸோ வேறு ஏதாவது கலர் அனுப்பியிருக்கலாம், பரவாயில்ல இருக்குது. அடுத்து வேறு என்னென்ன இருக்குன்னு உள்ள பார்ப்போமா? இப்போ எல்லாத்தையும் நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்கப்பா. ஆப்பிள் கூட இவ்வளோ நீட்டாக பேக் பண்ணியிருக்க மாட்டாங்க போல. பார்ப்போம் இந்த டப்பாக்குள்ள என்ன இருக்குன்னு. சார்ஜர், ஆப்பிள் யூஸ் பண்ணுற மாதிரியான அந்த சார்ஜர் ஒன்றா தட்டிடுச்சே, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அடுத்து என்னது, எனக்கு தெரிஞ்சு புக்லெட்ஸுக்கு தனி அட்டைன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு பக்கம் தான் திறக்கணும், நம்ம எல்லா பக்கம் திறந்துட்டோம். சொன்னேன்னா தாலும் புக்லெட்ஸுக்கு அட்டை கொடுத்தது கொஞ்சம் ஓவர் தான்டா. பரவாயில்ல, இது ஒரு பக்கம் இருக்கட்டு. இப்போ நமக்கு தேவை என்னது, இந்த வாட்ச். ஐயோ இது வேறு இருக்குது. திக் சைடில் வைங்க. திக் போடு வாட்சை பார்ப்போமா? மூஞ்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாட்ச் ரொம்ப கிளாஸி ஃபினிஷில் இருக்குது. ஸோ அந்த வாட்ச் நல்லா இருக்குங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அப்படியே ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா பார்த்தா இந்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்குது டிசைன் வைஸாக. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மெட்டல் பில்டு பார்த்தாலே தெரியுது, வெயிட் ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, அடுத்து ஆன் பண்ணுவோம். ஆன் ஆகுதான்னு. ஆன் ஆகுமேன்னு வைங்களேன். சார்ஜ் போர்ட் பார்த்துட்டு அது தர. ஸோ லோகோலாம் கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்கங்க. இதை ஸ்கிப் பண்ணுவோம். லோகோலாம் கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க, அது பார்த்தாலே தெரியுது. ஒரு வெளியேருந்து பார்க்க தான் இது ஆப்பிள் வாட்ச். மற்றபடி உள்ளே வந்தோன்னு வைங்களா, ஒரு நார்மல் வாட்சோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது தெரியுது நிறையமா இந்த மாதிரி வாட்ச் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. லோகலில் வரும். ஸோ அந்த வாட்ச்லாம் டிஸ்பிளேயில் டச் ஃபீல் வந்து ஸ்னாப்பியாக இருக்காது. என்னடா இது டச் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் டச் ஃபீல் ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி முன்னாடியே கொடுத்துருக்க அந்த வாட்ச் ஃபேஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல. எல்லாமே இருக்குது. ஒரு வாட்சில் நம்ம என்னென்ன எதிர்பார்ப்போமோ எல்லாமே இருக்குது. சரி, நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, இனிமேல் தான் யூஸ் பண்ணி பார்க்கணும். யூஸ் பண்ணாமல் ஒரு வாட்சை பற்றி பேசவே முடியாது. அதனால் யூஸ் பண்ணி பார்த்துட்டு மீதி வந்து பேசுகிறேன். ஓகே காய்ஸ், இந்த வாட்சை நம்ம ஓரளவு யூஸ் பண்ணிட்டோம். வாட்சை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கவும் செஞ்சாச்சு. வாட்ச் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த வாட்சோட இன்டர்ஃபேஸ் பார்த்துருவோம். இது வந்து முழுக்க ஒரு மெட்டல் பில்டு மாதிரி இருக்குது காய்ஸ். கன்ஃபார்மாக சொல்ல முடியல, ஆனால் மெட்டல் கேசிங் தான் சுற்றி. பின்னாடி வந்து கிளாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்றத பார்க்கலாம். டிசைன் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா டிசைன் தான். கையில் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு சில நல்ல விஷயங்களை நான் நோட் பண்ணேன். இந்த மாதிரி கம்மி ப்ரைஸ் வாட்ச்லாம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரௌன்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஆனால் இந்த வாட்சில் ஒர்க் ஆகுது. அதுமாதிரி இந்த பட்டனும் ஒர்க் ஆகுது. இதை கிளிக் பண்ணிட்டு இந்த க்ரௌன்ஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாட்ச் இன்டர்ஃபேஸை டேரெக்டாக இந்த இடத்துலேயே மாற்றிக்க முடியும். சிம்பிள் தான். லைட்டாக க்ரௌனை ரொட்டேட் பண்ணுறது மூலமாகவே மாற்றிக்கலாம். டக்குன்னு அப்பப்போ வாட்ச் ஃபேஸஸ் ஸ்விட்ச் பண்ணிட்டே இருக்கலாம். அது எனக்கு பிடிச்சிருந்தது காய்ஸ். அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற விஷயங்கள் நான் வந்து தீமை மாற்றி வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் வந்து மாறி இருக்குது. இங்கே வந்து ஹார்ட் ரேட் மானிட்டர் இருக்குது. அதுக்கு போக ஆக்டிவிட்டி ட்ராக்கர் இருக்குது. ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குது, எஸ்பிஓடி எவ்வளோ இருக்குது, அது போக டைலிங், இது எல்லாமே இருக்குது. இது போக ஷார்ட்கட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, இங்கேருந்து சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னு வைங்களேன், லாஸ்ட்டாக யூஸ் பண்ண 4 ஐகான்ஸையும் பார்க்க முடியும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நிறைய இடங்களில். இந்த இடத்துல டைம் அப்புறம் டேட்டையும் காமிச்சிருதுங்க.
அப்படியே நம்ம மெனு பார்க்குள்ளே போனோம்னு வைங்களேன், எக்கச்சக்க மெனு. எனக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது, அவ்வளோ மெனு போய்கிட்டே இருக்குது. ஏன்னா இது இவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது. நல்லா இருக்கிற ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேனே. நீங்கள் மற்ற எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெய்லர் ஸ்போர்ட்ஸுன்றது நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி என்னென்ன பண்ணுறோமோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு பண்ணுறதுக்காக அதுக்கு தான் இந்த சைட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கனாலே இந்த பார்க்குள்ளே போயிடலாம். இதுலேருந்து நம்ம என்னென்ன வேணுமோ டக்குன்னு ஆக்சஸ் பண்ணிக்க வசதியாக இருக்குங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னு வைங்களேன், ரெக்கார்ட்ஸ் நம்ம ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா, நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்னா அதை இந்த இடத்துல பார்த்துடலாம். ஆக்டிவிட்டி எல்லாமே நமக்கு வந்து அந்த சைட் பார்லேயே காமிக்குது. நோட்டீஸ் அப்படின்றதுல நமக்கு வந்து மெசேஜ் எல்லாமே இருக்குது. இதில் எனக்கு மைனஸ் ஆகப்பட்டது என்ன தெரியுமா, இந்த பாருங்கள், டெலகிராம் உங்களை வந்து கால் எல்லாமே இந்த 3 டாட் லைனில் இருக்குதுங்க. ஸோ 3 டாட் லைனில் இல்லாமல் அது கால் அப்படின்றதையும் டெலகிராம் மெசேஜஸ்லாம் அது டெலகிராம் மெசேஜ் அப்படின்ற மாதிரியும் நோட் பண்ணி காமிச்சதுன்னா நல்லா இருக்கும். ஆனால் அது காமிக்கல. சரி இருக்கட்டு. அது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தோன்னா வேறு ஒரு சில ஃபீச்சர்ஸும் நல்லா இருந்தது. ஸ்லீப் வெதர் எல்லாமே மற்ற மொபைல்ஸில் இருக்க மாதிரி தான். கேமராவுமே மற்ற மொபைலில் இருக்க மாதிரி தாங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ இதனால் நம்ம வந்து வாய்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஃபைன் மை ஃபோனை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துக்க முடியும். கேம் நல்லா இருந்தது. இப்போ வர ஒரு சில ஸ்மார்ட் வாட்சில் இந்த கேம் எல்லாம் பார்க்க முடியுது. டைம் பாஸ் ஆகலைன்னா விளாண்டுட்டு இருக்க நல்லா இருந்தது. ஸ்டாக் மார்க்கெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சுன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள். கால்குலேட்டர் இருந்தது. அப்பப்போ சின்ன கால்குலேஷன் பண்ணுறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். NFC கொடுத்துருக்காங்க. ஸோ NFC அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பர்பஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது போக செட்டிங்ஸில் வேறு ஒரு சில ஃபீச்சர்ஸ் என்னென்ன தேவையோ, தீம்ஸு, ஃபேக்டரி ரீசெட், இது எல்லாமே இருக்குதுங்க. சரி, இந்த வாட்சோட ஃபீச்சர்ஸ் அது போக நல்லா இருக்கிற விஷயங்கள் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் நல்லா இருக்குது அப்படின்னு நோட் பண்ணது இந்த டைல் பேட் தான். ஆமாம், இங்கே வாட்சோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க. 1.99 இன்ச்சஸ், ஆல்மோஸ்ட் 2 இன்ச்சஸ். ஸோ பெரிய டிஸ்பிளே கிடைச்சிருக்கு. யூஸ் பண்ண ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டாவது, கால் குவாலிட்டி நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மொபைலில் கால் பண்ணுறோம் அப்படின்னா கால் போதுன்ற நோட்டிஃபிகேஷன் மட்டும் காமிக்குது. அது மாதிரி இந்த வாட்ச்லேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்னா வாட்ச்லேருந்து டேரெக்டாக கால் போயிடுச்சு. இந்த ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு வந்து மற்ற வாட்ச்லேருந்து நல்லா இருக்குது அப்படின்னு பட்ட மாதிரியான ஃபீச்சர்ஸுங்க. இது போக ட்ராக்கிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ட்ராக்கிங்னா எனக்கு வந்து ஒரு ஆவரேஜாக இருந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு மிக்ஸ்ட் ஃபீலிங் தான். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த இந்த வாட்ச் பார்த்தீங்க அப்படின்னா கோஃபிட் அப்படின்ற இந்த அப்ளிகேஷனில் தான் கனெக்ட் ஆகுது. இந்த அப்ளிகேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிறைய அப்ளிகேஷன் நான் பார்த்துருக்கேன். ரொம்பவே நீட்டான சிம்பிளான இன்டர்ஃபேஸ். இந்த இடத்துல பாருங்கள், மேலே எவ்வளோ கலோரி பேன் பண்ணியிருக்கோம், எத்தனை கிலோமீட்டர் நடந்திருக்கோம், எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம், ரொம்ப தேவையான விஷயத்த மேலே காமிக்குது. ரெண்டாவது, ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத காமிக்குது. மூணாவது, பிளட் ப்ரெஷர், அது போக ஆக்சிஜன், அது போக ஸ்லீப்பிங் டைம், அது போக ஸ்ட்ரெஸ் மானிட்டர், இது எல்லாமே காமிச்சிருது. ஸோ இது எல்லாமே நமக்கு தேவை. வெயிட்டும் சமீபமாக எவ்வளோ இருக்கும் அப்படின்றதையும் காமிச்சிருதுங்க. அப்படியே சைடில் வந்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் அவுட்டோர் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களா, இன்டோர் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களா, இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக நம்மளோட கலோரியை கால்குலேட் பண்ணும். GPS ஆன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கும். அடுத்து அப்படியே போனோம்னா இதுதான் ரொம்ப முக்கியமான இன்டர்ஃபேஸ். ஏன்னா வாட்ச், இந்த மாதிரி வாட்சை நிறைய பேர் வாங்குறது இருக்குது. வாட்ச் ஃபேஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது போக அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம், கால் வரும், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் தான். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து டிவைஸ் அப்படின்றத போயிட்டீங்க அப்படின்னா வாட்ச் ஃபேஸில் நிறையவே வாட்ச் ஃபேஸ் இருக்குங்க. சொல்ல தேவையே இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது. நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாட்ச் ஃபேஸாக வச்சுக்கலாம். அதே மாதிரி கஸ்டம் வாட்ச் ஃபேஸும் இருக்குது. இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் உங்கள் மூஞ்சி எதையாவது வைக்கணும்னா வச்சு செட் பண்ணிக்கலாம். அப்படியே வந்தீங்கன்னா கீழே நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பாருங்கள், நான் எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருக்கேன்னு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா அதர்ஸில் நமக்கு வந்து செல்லில் என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கோ எல்லா நோட்டிஃபிகேஷனுமே காமிச்சிருது. ஸோ இதை யூஸ் பண்ணி செல்லில் இருக்க எல்லா நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். இன்கமிங் கால்ஸாக இருக்கட்டும், ஆன்டி த்ரெட்டாக இருக்கட்டும், அலாரமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த இடத்துலேருந்து செட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்மார்ட் வாட்சில் நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிம்பிளாக அதை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்சோட மேஜர் ஹைலைட்டாக நான் பார்க்குறேன். இந்த வாட்சில் என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த பாக்ஸில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு நார்மலான வாட்சில் இருக்கிறத விட நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ரிவ்யூ பண்ணுறதுலே அதிக ஃபீச்சர்ஸ் கொடுத்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான வாட்ச். இதனோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது 8,999 ரூபாய். ஆனால் இந்த ப்ரைஸ் தான் நம்ம கொடுத்து வாங்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஏன்னா இவங்க சேல் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,799 ரூபாய். ஸோ 2,799 ரூபாய்க்கு இந்த வாட்ச் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வேறு லெவல் ஒர்த் அப்படின்னு சொல்லி முடிச்சுவேன். அதை பற்றி பேச ஒன்றுமே இல்லை. ஏன்னா 3000 ரூபா செக்மெண்ட்டில் நிறைய வாட்சஸ் இருக்குது. குறிப்பாக போட் வாட்சஸே சமீப காலமாக ரொம்ப கடுப்பேற்றுற ஸ்மார்ட் வாட்சாக இருக்குங்க. சார்ஜ் சுத்தமாக நிற்க மாட்டேங்குது. கனெக்டிவிட்டி அப்படி கனெக்ஷன் அப்பப்போ ஃபெயிலியர் ஆகுது. ஸோ இது எல்லாமே
எனக்கு வந்து ரொம்ப கடுப்பேற்றுற ஃபீச்சராக இருக்குது. ஆனால் இது அந்த மாதிரி இது யூஸ் பண்ண வரைக்கும் எந்த இடத்துலையும் கடுப்பேற்றலை. ஸோ ஒரு தெரிஞ்ச பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்டுக்காக அதை வாங்கி ஏமாறுறதை விட இந்த மாதிரி ஒரு வாட்சை 2500 கொடுத்து வாங்குறது ஒர்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். கையில் இருக்குன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி எல்லா இடத்துலையும் யூஸ்ஃபுல்லாக ஆகிற மாதிரியான எல்லா வித ஃபீச்சர்ஸோடையும் இந்த வாட்ச் இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருப்பீங்க, பிடிச்சிருந்தா பை பண்ணிக்கோங்க. இந்த வாட்சை பற்றி மேலும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு மாத காலத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு வாட்ச் எப்படி இருக்கு அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இதுதான் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்ல முடியல. போட் கூட நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்தது, போக போக தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் காட்டுச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.